ஹாலோ ஆல்கேன்ஸ் ஹாலோ அரேன்ஸ்ல நாம ஏற்கனவே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் வித் மெட்டல்ன்றதை பார்த்தாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் இன்னும் டீட்டெயில் அதில் பார்க்கலாம். பர்டிகுலராக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு எப்போதுமே இந்த புக்கிலேருந்து அதை பேஸ் பண்ணி சொன்னால் இன்னும் நல்லா புரியும். ஆனால் நீங்கள் தயவுசெய்து எந்த லெக்சர்ஸ் டீச்சர்ஸ் கொடுத்தாலும் சரி, நான் கொடுத்தாலும் சரி, நாங்கள் கொடுத்த லெசன்ஸை நோட்ஸை வச்சுக்கிட்டே அப்படியே போகக்கூடாது. நீங்கள் லைன் பை லைனாக அதை கோத்ரூ பண்ணணும். இப்போ இந்த லைன் பை லைனாக கோத்ரூ பண்ணி ஒரு கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது இட் டேக்ஸ் மோர் டைம். பட் இருந்தாலும் இதில் மேஜரான ஹைலைட்ஸை பேஸ் பண்ணி நான் போகிறேன். ஆனால் நீங்கள் படிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். தயவுசெய்து கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் அந்த மாதிரி அட்டம்ப்ட்டு கண்டிப்பாக எடுத்தாகும். டெக்ஸ்ட் புக் இல்லாமல் நீங்கள் வெறுமனே நோட்ஸ் வச்சோ கைடை வச்சோ கொஷினுக்கு இதான் ஆன்சர் அப்படி வச்சு போனீங்கன்னா அது சரியாக வராது. அதனால தான் நான் ரொம்ப தெளிவாக இதை ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜில் லோக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் பற்றி ஏற்கனவே கிளாஸ் 11ல் பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. யூ ஆர் லேர்ன்ட் இன் கிளாஸ் 11 தட் நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் இல்லையா? அப்போ நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது உனக்கு நீ புரிஞ்சுதான் இருக்கா? அது 11th ஸ்டாண்டர்ட்ல ஏற்கனவே படிச்சிட்டியா அப்படிங்கிறத நீ தான் கன்ஃபார்ம் பண்ணு. இப்போ எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே யூ ஆர் லேர்ன்ட் இன் கிளாஸ் 11னா உடனே கிளாஸ் 11 புக்கை பார்க்கணும்னு அர்த்தம். பல பேர் அந்த புக்கே வச்சிருக்க மாட்டேன். நாம எடுத்து வச்சுக்கணும். என்னன்னா இதெல்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி தான், ஒரு டூல்ஸ் தானே. ஸோ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அத்தனையும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு படிச்சாதான் சோம்பேறித்தனம் இல்லாமல் க்ளீனாக பண்ணலாம். லைன் பை லைன் நீ இங்கேருந்து அப்படியே நம்ம பிரெயினுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அப்போ நியூக்ளியோஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் லைனே பாரு, நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ்னா அதோட மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும். நியூக்ளியோஃபைல், நியூக்ளியோன்னா பாசிட்டிவ், நோட் பண்ணிக்கோ. நியூக்ளியோ அப்படின்னா பாசிட்டிவ், ஃபைல் அப்படின்னா டு அட்ராக்ட். அப்போ பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணணும். அப்போ பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட்டையும் எது அட்ராக்ட் பண்ணும்? எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் தான் அட்ராக்ட் பண்ணும். அப்போ நம்ம இந்த பாசிட்டிவ் சென்டர் சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறத இங்க என்னன்னு பண்றோம்? அதுதான் கார்போகேட்டையான், கார்போனியம் அயான். அப்ப அந்த இடத்துல கார்போனியம் அயான் அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் சப்ஸ்ட்ரேட். அப்போ இது வந்து ஹாலோ ஆல்கேன்ஸோட கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றதுனால அப்ப அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இந்த ஹாலோ ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு, இந்த ஹாலோ ஆல்கேன்ஸ்ல இந்த சி பிளஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. புரியுதா? அப்ப இந்த சி பிளஸ் இருக்கணும். எந்தெந்த விதத்துல சி பிளஸ் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கா, இல்லாட்டா புதுசா ஃபார்ம் ஆகுதா, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரெண்டு விதமான மெக்கானிசம்ஸ் வருது. SN1 SN2 அப்படின்னு சொல்லிட்டு. SN2னா நம்ம என்ன சொல்றோம்? தட் இஸ் செகண்ட் ஆர்டர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரே ஸ்டெப். வேறஸ் SN1ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் சொல்றோம். ஆனா 2 ஸ்டெப்ல நடக்கும். அப்போ SN2ல நல்லா அதை நீங்க விசுவலைஸ் பண்ணிக்கணும். இந்த லெக்சர் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்தவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்கனவே நான் இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் இதை பத்தி டீட்டெயிலா அதோட டிஃபரன்சஸையும் டிஸ்கஸ் பண்ண வீடியோவை முதல்ல பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் டீட்டெயில் போகும். ஸோ அந்த இன்னும் டீட்டெயில் போறப்போ இன்னும் என்ன டீட்டெயில் போக வேண்டியது இருக்கு. அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ல ரெண்டு டைப்புங்கிறது உறுதியாயிடுச்சு. ஒன்று SN1, இன்னொன்று SN2. SN2ல என்னன்னு சொன்னோம்? SN2 அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் அப்படின்னாலே என்ன? ஆர்டர் அப்படிங்கிறது தட் இஸ் ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷன்ஸோட ஸ்பீடு இருக்குல்ல, புரியுதா? அது வந்து ரெண்டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. புரியுதா? அதை தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ இங்க ரெண்டு ரியாக்டன்ட் அப்படிங்கிறது என்ன? ஒன்று வந்து சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது என்ன? எங்க போய் அட்டாக் ஆக போதோ அது. இப்போ ஒரு இடத்துல ஒரு ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு ரியாக்டன்ட் பேஸ் ஒன்று இருக்கும், அது மேல இன்னொன்று அட்டாக் பண்ண போகுது. அந்த பேஸ் ஆஃப் த ரியாக்டன்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? சப்ஸ்ட்ரேட். இங்க வந்து ஹாலோ ஆல்கேன் தான் சப்ஸ்ட்ரேட். புரியுதா? ஹாலோ ஆல்கேன் சப்ஸ்ட்ரேட்னாக்கா இப்போ இந்த ஹாலோ ஆல்கேன்ஸை எப்படி எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா, பிரைமரி ஆல்கேன் CH2X, secondary alkane or
CH or X, tertiary alkane or C or இந்த ஆறு மூணுமே ஒன்று போல இருக்கலாம், இல்லாட்டினா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அது போட்டுரும் அப்படி. ஓகே, ஸோ இதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறது வந்து ஆர் பிரைம், ஆர் டபுள் பிரைம் அப்படின்னும் போடலாம். மூணு ஆல்கைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஹால் ஆல்கேன்ஸ், டெர்ஷரி ஹால் ஆல்கேன்ஸ். இந்த மூணுமே எப்படி ரியாக்ட் ஆக போகுது? அப்போ SN1 SN2ல நாம என்ன பண்றோம்? இதனுடைய ஆர்டர் எது எதை ப்ரிஃபர் பண்ணுது? SN1க்கு எது ஃபேவரபிளா இருக்கும், SN2க்கு எது ஃபேவரபிளா இருக்கும்? புரியுதா? அப்போ அந்த டீட்டெயில நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்கிறதுனால நான் அதை ப்ரெஷ் அப் பண்ணிட்டு போறேன். நீங்க அந்த வீடியோல நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரேன். அதாவது இப்போ SN1 அப்படின்னா உனக்கு எப்போதுமே பிரைமரி தான் டார்கெட். இது டூ. SN1 அப்படின்னாக்கா டெர்ஷரி, இதுதான் ப்ரியாரிட்டி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உனக்கு ஈஸியாக போயிடும். இப்போ இது ஏற்கனவே பல்கியா இருக்கிறதுனால பிரிஞ்சா போதுன்ற லெவல்ல இருக்குன்றதுனால உடனே 2 ஸ்டெப்ல ஃபார்ம் ஆயிடும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றப்ப நான் எழுதுறப்ப நோட்ஸ் எழுதிட்டே வருவேன். நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றப்பயே இங்க என்ன சொல்லியிருக்கான்? எடுத்த எடுப்புல நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். அப்பனா அங்க வந்து ஒரு கார்போ கேட்டையான் இருக்கணும். இந்த நியூக்ளியோஃபைல் இப்போ அது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கணும். அதுதான் இப்படி போடுறோம். இல்லாட்டா மைனஸ்ல கூட போட்டுருக்கீங்க. எலக்ட்ரான் ரிச்னா அது நியூட்ரலாகவும் இருக்கும், எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். இல்லாட்டா நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். ரெண்டு என்டைட்டியுமே வரும் நியூக்ளியோஃபைல். அப்ப நியூக்ளியோஃபில், நியூக்ளியோ அப்பனா ஃபிலோ அப்படின்னா டு அட்ராக்ட். ஸோ இப்போ இங்க போய் அதை அட்டாக் பண்ண போகுது. அதான் நியூக்ளியஸ் லவ்விங் என்டிட்டி. அதை ரெண்டு விதமா சொல்லுவோம். ஒன்று வந்து என்ன, நெகட்டிவ் சார்ஜா சொல்லுவோம், இன்னொன்று எலக்ட்ரான் ரிச்சா சொல்லுவோம். எலக்ட்ரான் ரிச்னாக்கா அங்கே நிறைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உள்ளதான் எலக்ட்ரான் ரிச்னு சொல்றோம். இது மீனிங் புரியுதா? ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயம் ஜென்ரலாக இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா இந்த மாதிரி பண்ணிடுறோம். நியூக்ளியோஃபைல் வித் நெகட்டிவ் சார்ஜோ இல்லைன்னா எலக்ட்ரான் டாட்டா வச்சிடறோம். இப்போ இதுல சப்ஸ்ட்ரேட்டுங்கிறது இதுதான். இதுதான் என்னது? சப்ஸ்ட்ரேட். அப்ப நியூக்ளியோஃபைல்ன்றது இதுதான். இந்த பார்ட் வந்து நியூக்ளியோஃபைல். ஸோ இது இதை அட்டாக் பண்ண போகுது. அட்டாக் பண்ணி ஏற்கனவே இருக்கிற ஒரு ஹாலோ குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு நியூக்ளியோஃபைல், புது நியூக்ளியோஃபைல் வந்து ஜாயின் ஆக போகுது. புரியுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு லீவிங் குரூப்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஸோ இது போறதுனால தான் இது வருதுன்றது தெரிஞ்சு போச்சு இப்போ. அப்போ ஒரு ரியாக்டர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் நியூக்ளியோஃபைல் கான்சன்ட்ரேஷன் ஆஸ் வெல் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா அப்போ அதோட ஆர்டர் என்னது? த ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 2. அதுதான் SN2. இப்போ புரியுதா? SN1 அப்படிங்கிறது அங்க இந்த சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி தான் வருது. அது SN1. நான் SN1ங்கிறது போல SN2 பேஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேயா? ரைட். இப்போ நியூக்ளியோஃபைல்ன்றது நமக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சாச்சுன்னு அர்த்தம். அதுதான் இங்க சிம்பிளா போட்டிருக்கேன். எப்போதுமே புக்ல இந்த மாதிரிலாம் போட்டா நாம தான் புரிஞ்சுக்கணும். அதாவது நியூக்ளியோஃபைல் அப்படின்னா என்னது? எலக்ட்ரான் ரிச். அதுதான் சிம்பிளா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கான். பிளஸ் இங்க கவனிங்க, இதுல இந்த மாதிரி போடுவாங்க. இது கார்பன். ஆக இங்க ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இங்க லீவிங் குரூப். இப்ப இந்த லீவிங் குரூப் தான் வெளியில போகுது அப்படிங்கிறதுனால இட் ஹாஸ் a tendency to attain partial நெகட்டிவ், partial பாசிட்டிவ் வந்துடும். அப்ப இங்க கார்போனியம் அயான் ரெடியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது ஃபுல்லா இருக்காது, பார்ட்டா இருக்கும், பார்ஷியலி சார்ஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரப்ப இது வெளியே போகுது, இது உள்ள வருது. அதுதான் நம்ம சிம்பிளா நம்ம இப்படி போட்டுக்கிறோம். அப்படி போடுறப்போ நியூக்ளியோஃபைல் உள்ள வந்தாச்சு. அப்போ சி என்ன ஆயிடுது? தட் இஸ் எக்ஸ் வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்றத காமிக்கிறோம். ஸோ இங்க வந்து இப்படி இருக்கு. ஸோ இதை போட்டுட்டா, இதை விட்டேன்னா ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். புரியுதா? உங்களுக்கு புரியலன்னா வேணும்னா போட்டுக்கலாம், ஹெச்னு போட்டுக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஸோ அப்போ இங்க ஹெச்னு ஆச்சு. ஓகேவா? இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் ஒரு ரியாக்ஷன் நம்ம சொல்லக்கூடியது. அதனால தான் இந்த கார்பன் இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான்னா, இது வந்து என்ன டைப் ஆஃப் கார்பன் அப்படின்னா sp3 ஹைபிரிடைஸ்டு அப்படின்னு. ஸோ இந்த டெக்னிக்கல் டேர்ம்ல நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். sp3 ஹைபிரிடைஸ்டு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி டெட்ராஹைட்ரலாகவும் அண்ட் சிம்பிள் ஹைட்ரஜனாகவும் இருக்கு அப்படின்றத மீனிங் இங்க. இப்போ புரியுதா? ஸோ அப்போ அந்த sp3 ஹைபிரிடைஸ்ல எப்படியெல்லாம் அட்டாக் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அதாவது நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷனை
எக்ஸாம்பிள் வச்சு ஈஸியா சொல்லணும்னா ஒரே லைன்ல இப்படி சொல்லலாம். ஆர்எக்ஸ்ன்னு இருந்தது. இப்போ ஒரு நியூக்ளியோஃபைலோட ரீப்ளேஸ் ஆயிட்டு என்ன ஆயிடும்? எக்ஸுக்கு பதிலா ஆர்என்யூன்னு ஆயிடுச்சு. இதுதான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அப்ப இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். அது எக்ஸ் மைனஸா வெளியில போயிடுச்சு. இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ரியாக்ஷன். இதை ரெப்ரசன்ட் பண்றோம் நியூக்ளியோஃபிலிக்கா. இது ஒரு ஸ்டெப்ல நடக்குதா, 2 ஸ்டெப்ல நடக்கிறதான்றது மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி வருங்கிறது தெளிவா ஏற்கனவே சொல்லிட்டேன். இது நல்லா புரியுதாப்பா? ஓகேயா? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்னப்பா அப்படின்னா, இதை மட்டும் சொன்னா போதும். டீட்டெயிலா போகணும்னா தான் பிரைமரி, செகண்டரிலாம் டெர்ஷியரிலாம் எடுத்துட்டு SN2, SN1ல நீங்க அழகா அதை பத்தி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப நான் புக்கு பிரகாரம் போறேன் அப்படியே. புக்ல ஒரு டேபிள் கொடுத்துருக்கான். என்ன டேபிள் இது? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ NaOH அதுதான் ரியேஜென்ட். இங்க அந்த ரியேஜென்ட்ல உள்ள OH மைனஸ் பார்ட் இருக்குல்ல, அதுதான் நியூக்ளியோஃபைல். அப்ப அந்த ரியேஜென்ட்ல எந்த பார்ட் வந்து நியூக்ளியோஃபைலா ஒர்க் அவுட் ஆகுது? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்கள்ட்ட உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஸ்கூல்லயோ இல்லாட்டினா இங்கேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டியூஷன் சென்டர்லயோ இதான்ப்பா நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன்னா அதோடயே விட்டுறீங்க. அங்கதான் சிக்கலே. அதோடய விடக்கூடாது. நீங்க புக்கை எடுத்து மறுபடியும் அவங்க ஒரு கோட் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஆனா இவ்வளோ டீட்டெயில் உள்ள போகணும். நீங்க யாராவது அதனால தான் நான் ஃபிளாஷ் கார்டு போடுறப்ப இதெல்லாம் போடுன்னு சொன்னேன். இதுதான் நான் அந்த டெஃபினிஷன் சொன்னேன். அது DEF டேட்டா ஈக்குவேஷன் அண்ட் ஃபார்முலா அந்த இடத்துல இந்த டேபிள் போடு. ஏன்னா இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இதை தான் ப்ராப்ளமா கேட்பான். நம்ம முக்கியமான டேபிளை விட்டுருவோம். முக்கியமான பிளாட் அதாவது கிராஃபிக் டேட்டா விட்டுருவோம். முக்கியமான கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் மீனிங்ஃபுல்லா போட்டிருக்காங்க. அது எதுக்காகன்னா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மனப்பாடம் பண்ணணுன்றதுக்காகன்னு கூட இல்ல. மனப்பாடம் பண்ணணும் சில விஷயத்துல பண்ணணும். ஆனா சில விஷயத்துல நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது போட்டிருக்கான். இப்போ NaOH இருக்கு. இங்க OH மைனஸ். அப்போ இந்த OH எங்கேருந்து வந்த ரியேஜென்ட்ல இருந்து வந்த நியூக்ளியோஃபைல்? NaOH. அப்போ உனக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். என்ன பண்றான்? இப்போ உங்க எக்ஸசைஸ்ல கேட்டிருக்கான். எக்ஸசைஸ்ல என்ன கேட்டிருக்கான்? CH3Br ரியாக்டிங் வித் NaOH gives what? அவன் எதுவுமே கொடுக்கல. ஆனா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான். நீ தான் புரிஞ்சுக்கணும் அது. புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன். இப்ப நீ என்ன பண்ற? அதுக்கு தான் நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்? ஒரு கான்செப்ட் இருக்கா? அது நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மெக்கானிசம் இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? அதுல உள்ள சின்ன சின்ன டேபிளும் நல்லா கோ த்ரூ பண்ணி எழுதி வச்சுக்கிட்டியா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒன்னையும் விடக்கூடாது. இந்த டயகிராம்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. தண்டமா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தான். நீ எழுதணும். எழுதினாதான் வரும். டிரா பண்ணாதான் தெரியும். இப்ப இதெல்லாம் கொடுத்துருக்கான். இது எதுவுமே தெரியாம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் என்னமோ கொடுத்துருக்காங்க. எவனுக்கோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சேன்னா அதோட ஆகுது. இது எல்லாத்துக்குமே மீனிங் இருக்கு. அதை நீ கோ த்ரூ பண்ணாதானே தெரியும். அப்ப நீ வரைஞ்சு பார்க்கணும் இல்லையா? அதையும் நாமளும் வரையணும். தப்பே கிடையாது. அதுக்காக ஒரு சயின்டிஸ்ட் பேர் அப்போ சயின்டிஸ்ட் இவர் மூக்கு மூஞ்செல்லாம் வரைஞ்சு நீ என்ன பண்ண போற? நமக்கு தெரியும் இல்ல எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிறது நீ தான் புரிஞ்சுக்கணும். இல்லாட்டா டீச்சர்ஸ்டே உட்காந்து டிஸ்கஸ் பண்ண தப்பு இல்லை. எது டிஸ்கஸ் பண்ணுமோ அதை பண்ண மாட்டேறீங்க. கவனி. இப்ப இந்த இதுல ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? CH3CH2Cl NaIயோட இருக்கு. அடுத்த CH3Br KOH எத்தனால் ஹீட்டிங் இருக்கு. இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் இல்லையா? இப்ப இதுலேருந்து இது என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு செயல்படணும். சப்போஸ் இல்ல சார் எனக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீ ஃபீல் பண்ணினா ஒண்ணுமே இல்லை. இதுக்கு ரிலேட்டடா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், இன்டெக்ஸ் ப்ராப்ளம். அது நேரா உடனே போ. இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கான்? நாம படிச்சிட்டோமா? நம்ம கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கோமா? அதை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை பார்க்கணும். அப்பதான் ஸ்ட்ராங்கா இல்லையான்றது தெரியும். இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? In the following pairs of halogen compounds which would undergo SN2 reaction faster. அப்போ நாம ஏற்கனவே இங்க ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் தான் ஃபிளாஷ் கார்டு யூஸ் ஆகும். ஃபிளாஷ் கார்டு நீங்க அக்ரெசிவா யூஸ் பண்ணணுமா? இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். காம்ப்ரிஹென்சிவா புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறது A4 ஷீட். மனப்பாடம் பண்ணியே ஆகணும் சில விஷயத்த. ரெடி ரெக்கனர் மாதிரி டான் டான் தெரியும்னா அதுக்கு இந்த மாதிரியான ஃபிளாஷ் கார்டை நீ யூஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? அதை எத்தனை தடவை தான் நானும் சொல்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அடுத்தது. ஸோ இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா நீங்க கண்டிப்பா மறப்பீங்கன்னு தெரியும். கண்டிப்பா தெரியும். ஏன்னாக்கா
நம்ம கண்ணுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு தடவை போட்டாதான் நிக்கும். அப்ப அது நம்ம ஒரு சீட்டு கார்டு மாதிரி என்ன பண்ணணும், கையில வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு வச்சோம். நான் உனக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். உனக்கு சின்ன பிள்ளைத்தனமாவும் இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இந்த ப்ராப்ளமோ இல்லாட்டா டெக்ஸ்ட் ப்ராப்ளமோ எடுத்துட்டு இதுக்கு ரிலேட்டடான ஜாதக கட்டாட்டம் இப்படி வச்சுக்கிட்டு எங்க இந்த ரெலவெண்ட் கொஸ்டினா இந்த ரெலவெண்ட் கார்டை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை. அந்த கார்டு உனக்கு இந்த கார்டு வந்து உனக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவேன். அப்ப இந்த ஒரு கார்டுல நான் ஒரு டீடைலிங் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. இந்த டீடைல் இப்போ நீ என்ன இந்த கார்டை சார் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? ஒண்ணு கான்செப்ட் படிக்கிறப்போ நீ காம்ப்ரிஹென்சிவா இந்த மாதிரி எல்லாம் ஷீட்ல உட்காந்து நோட்ஸ் எழுதுற, ஸ்கிரிப்லிங் பண்ற, ஸ்கூல்ல டீச்சர் சொல்றாங்க உடனே கட கட கடன்னு எழுதுற. அப்ப புரியாது. ஆனா நீ செல்ஃப் ஸ்டடி உட்காந்து பண்றப்பதான் புரியும். நீங்க அதை உணர்றதே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? பெரிய பிரச்சனையே திருப்பி பார்க்கவே மாட்டேறீங்க. நீங்க டீச்சர்ஸ் நடத்தினா தயவு செய்து உங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றேன் என்னன்னா, வரிக்கு வரி உடனே போய் பாருங்க. அந்த டைமிங் கேப்ப விட்டீங்கன்னா, நீ அவுட். நீ படிக்கிறதுக்கே லாயக்கு இல்லன்னு வயித்தெரிச்சல்ல தான் சொல்லுது. படிக்கிறது இப்ப நாங்கலாம் படிக்கிற காலத்துல இப்ப நான் அதாவது நாங்கலாம் வானத்துல எல்லாம் ஒண்ணும் குதிக்கல. ஆனா தேர் இஸ் அ ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர எங்க டீச்சர்ஸும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. நாங்க அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றோம். ஆனா நீங்க அவங்க என்ன சொல்றது, அந்த டீச்சர் மேல உள்ள மரியாதையும், மதிப்பும் போயிடுச்சு. அதனால தான் நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இது ஒண்டி நீங்க இப்ப நாங்க எங்க டீச்சர்ஸ்க்கு மதிப்பும், மரியாதையும் குடுத்தோம்னா, அவங்க என்ன சொன்னாங்களோ கரெக்ட்டா அப்படியே ஃபாலோ பண்ணோம். இன்னைய வரையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் டீச்சர்ஸ் மேல எங்களுக்கு உள்ள ஒரு மதிப்பு தான். அது உங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. பார்த்துக்கங்க தயவுசெய்து. ஸோ அப்போ இதுல என்ன பண்றீங்க இப்ப நீனு? ஸ்கூல்ல, கிளாஸ்ல எடுக்குறாங்கல்ல, இந்த மாரி ஸ்கிரிப்லிங் பண்ணிட்டியா? உடனடியா எடுத்து வீட்டுக்கு வந்து நீனு அந்த டைம் கேப்ப விடவே கூடாது. நீ என்ன பண்ற? இன்னைக்கு எடுத்தாங்களா? இன்னைக்கு ஹாலஜன் எடுத்திருக்காங்க. ஹாலோ ஆல்கேன்ஸ் எடுத்திருக்காங்க. SN2 எழுதியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். SN2ல புக்ல என்ன குடுத்திருக்கான்? வச்சு செஞ்சிடணும். அப்ப நீ ஒரு சிட்டிங் உட்காரணும். நீ உட்காரணும். புரியுதா? நீ என்ன தெரியுமா பண்ற? டீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? உனக்கு பிளேட்ல சர்வ் பண்ணியிருக்காங்க. பிளேட்ல சர்வ் பண்ணதோட நிப்பாட்டலாமா? நம்ம எடுத்து சாப்பிட வேண்டாமா? எடுத்து சாப்பிடணும்ல. அது எடுத்து சாப்பிடுறப்ப தான் அந்த டைஜஷனுக்கும் நம்ம கொஞ்சம் வேலை பண்ண வேண்டியதா இருக்குல்ல. புரியுதா? ஸோ, அதனால தயவுசெய்து நீங்க இம்மீடியட்டா போய் பாருங்க. ஏன்னா, இந்த வீடியோலயே அப்படியே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். இப்ப இது எப்படி ஃபிளாஷ் கார்ட்ல நமக்கு தகுந்த மாரி எழுதுறது? ஃபிளாஷ் கார்டு எடுத்துக்க, இல்லாட்டா அந்த புக்க எடுத்துக்க. இதுல என்ன குடுத்துருக்கான்? இத ஃபாலோயிங் பேர்ஸ்னா ஓகே. SN2 எது ஃபாஸ்ட்டா ரியாக்ட் ஆகும்? அப்ப நமக்கு இதுல என்ன தெரியணும்? சொல்லுங்க பாப்போம். SN2 எதுல ஃபாஸ்ட்டா தெரியும்? அப்ப SN2 ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? கம்ப்ளீட்டா அடுக்கணும். புரியுதா? SN2ன்னா என்ன? என்டையர் கேரக்டர். அப்போ இதுல SN2 வெர்சஸ் SN1 யாரு அந்த வச்சு ஃபிளாஷ் கார்டா வச்சிருக்கீங்க? நீங்க எழுதிருப்பீங்க. இதெல்லாம் நான் குடுத்த நோட்ஸ் இல்லாட்டா இது அப்படியே தான் இருக்குமே ஒழிய, இதுதான் நமக்கு இது ஷார்ட் ஃபார்ம்ல நீ எழுதி வச்சிருந்தன்னா, அத கையில இப்படி எடுத்துக்கிட்டு, SN2 ஓட கேரக்டர் இது. SN ஓட கேரக்டர் இது. இத பேஸ் பண்ணி ஈஸியா அடிக்கலாம்ல? புரியுதா? புரியலையா? ஸோ SN2 இப்ப நான் இது சப்போஸ் நீ ப்ரிப்பேர் பண்ணலையா? அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றப்பயாவது, இது SN2 சம்பந்தமானது. ஓகே. SN2 எழுதிப்போம். இந்த SN2 போடுற ப்ரொசீஜரே இருக்கு. SNலாம் சாதாரணமாலாம் போட முடியாது. போட்டு, சின்னதா சப்ஸ்கிரிப்ட்ல N போட்டு, டாப்ல இங்க SN2. இதுதான் ப்ரொசீஜர். அது கூட நமக்கு தெரியாது. எல்லாம் ஒண்ணா எழுதணும். ஸோ SN2 அதாவது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் செகண்ட் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல என்ன கேட்டிருக்கான்? விச் வுட் அண்டர்கோ அப்படின்றான். அப்ப SN2 ஓட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் மெயினா என்ன? அத முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாமா? என்னென்னலாம் இருக்கு? அதுல முதல்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், அதோட ஆர்டர் என்னன்னா ஆர்டர் 2. அப்புறம் 3வது என்ன? இது வந்து எப்போதுமே தட் இஸ் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அந்த கிரடேஷன் எழுதிக்கணும். அண்ட் சிங்கிள் ஸ்டெப். இதெல்லாம் அதோட ஃபீச்சர்ஸ் தானே சிங்கிள் ஸ்டெப். ஓகே. அதுக்கப்புறம் அதோட ஆர்டர் வந்து தட் இஸ் பிரைமரி இஸ் மோர் ஃபேவரபிள் தேன் செகண்டரி, தட் இஸ் மோர் ஃபேவரபிள் தேன் டெர்ஷியரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? தட் இஸ் இதுல வந்து பேக் சைடு அட்டாக் இதெல்லாம் எதெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் எழுதிக்கயேன். புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜியோமெட்ரி இருக்குமா? புரியுதா? ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஏன்னா சிங்கிள் ஸ்டெப் அப்படிங்கிறதுனால அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும்? இதோட ஸ்ட்ரக்சர் இது என்னென்னலாம் இருக்கும்? டப்புன்னு அப்படியே ஒரு ரீகேப் பண்ணி எழுதிட்டீங்கன்னா உனக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்?
ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது அரேஞ்ச் ஆகிருக்கும்ல எப்படி புரியுதா? ஸோ ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் இந்த இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் இப்படி இருக்கும். ஸோ அப்போ இதுதான் அந்த ட்ரைகோனல். சிம்பிளாக இப்படி போட்டு வச்சுக்கோ அவ்வளவுதான். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணும்? தட் இஸ் அட்டாக்கிங் ஸ்பீசிஸ் நியூக்ளியோஃபைல் இருக்கும். இங்கே லீவிங் குரூப் இருக்கும். அதாவது எக்ஸ் இருக்கும். இந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். என்னது? ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிட்டு இருக்கும். அப்ப இந்த பக்கம் இது லீவிங் இன்னும் போகல, போயிட்டு இருக்கு. அப்ப அட்டாக்கிங்கும் லீவிங்கும் சைமல்டேனியஸா நடக்குது இல்லையா? அதனால தான் இந்த டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. ஸோ அப்போ அட்டாக் அண்ட் லீவிங் இந்த ரெண்டுமே என்ன நடக்குது? சைமல்டேனியஸ். இது ஹிண்ட் எல்லாம் போட்டு வச்சுக்க. அப்ப 9வது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்றப்பயே ரீகேப் பண்ணி கொண்டு வரும். அந்த மாதிரி நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன? தட் இஸ் இதுல வந்து பொலாரிட்டிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா SN1ல தான் போலார். அப்ப இது வந்து நான் போலார் சால்வெண்ட் ஃபேவரபிளா இருக்கும். புரியுதா? நான் போலார் சால்வெண்ட். இங்க பொலாரிட்டி ரொம்ப முக்கியம் இல்ல அப்படிங்கிறதுனால நான் போலார் சால்வெண்ட்னு போட்டு. அது தட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை நான் போலார் சால்வெண்ட். அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இது பேக் சைடு அட்டாக்ன்றதுனால தெர் இஸ் a சேஞ்ச் ஆஃப் ஜியோமெட்ரி. ஸோ அப்ப அங்க வந்து இன்வெர்ட் ஆயிடுது இல்ல இல்லையா? அதனால தான் அந்த ஸ்டீரியோஸ்கோப்பிக்கா அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். புரியுதா? ஸோ ஸ்டீரியோ அப்போ இன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த பேக் சைடு அட்டாக். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் டெவலப் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். புரியுதா? இப்போ இது ஃபேவரபிளா இருக்கும். இப்போ இந்த ஆன்சரை நீ பண்ணி பாரு. CH2Cl. CH2Cl அப்படின்னா என்ன? பிரைமரி தானே? வேற இது வந்து என்னது? ஆரோமேட்டிக்கா இருக்கு. அப்ப இது ரூல்ட் அவுட். ஏன்னா இந்த இடத்துல இன்னொன்னு சொன்னேன். sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். கரெக்டா? CH2னா தானே அர்த்தம். ஸோ 11வது பாயிண்ட் என்னது? RCH2X இருக்கணும். அது வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு. ஸோ அப்போ sp3 ஹைபிரிடைஸ்டு. அப்போ எங்க என்ன இதுதான். அப்போ இதுதான் ஃபேவர்டு. சரியா போச்சு அவ்வளவுதான். புரியுதா? அதே மாதிரி இந்த இடத்துல நீனு நம்ம கோத்ரூ பண்ணி தான் பார்க்கணும். அதாவது ஹாலஜன்ல எதெல்லாம் ரொம்ப ஈஸியா ரிமூவ் ஆகும். புரியுதா? எது எதெல்லாம் ஈஸியா ரிமூவ் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் என்ன? இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன் அயோடின் இஸ் பெட்டர் லீவிங் குரூப். ஏன்? ஏன்னா ரொம்ப பெருசா இருந்தாக்கா அது முதல்ல வெள்ளை தள்ளுறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ பிக்கர் த சைஸ். அப்போ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. 12வது பாயிண்ட். என்ன பாயிண்ட்? தட் இஸ் சைஸ். சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுதான் ஃபேவரபிளா இருக்கும். ஐ அப்புறம் புரோமின். ஏன்னா தட் இஸ் ஹாலஜன் குரூப் கடைசியில் இருக்கு இல்லையா? ஹாலஜன் அப்படின்னு பார்த்தாக்கா என்னென்ன இருக்கு? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இந்த பக்கம் வர வர சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல? சைஸ் எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா அதுதான் பெட்டர் லீவிங் குரூப்பாக இருக்கும். புரியுதா? அப்போ அப்போ IBrCl அப்படின்னு புரியுது. இதெல்லாம் அதோட ஃபேவரபிளா இருக்கும். ஸோ இந்த கேஸை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அப்போ இந்த ரெண்டுத்தை பொறுத்தவரை டான் இதை சொல்லலாம். புரியுதா? ஸோ இதுதான் இங்க அனலைஸ் பண்ண வேற எதுவுமே கிடையாது இங்க. புரியுதா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸோ அதனால சம் போடுறப்போ இந்த மாதிரிலாம் ஒன்று சம் போடுறப்பே நீங்க ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க. இது அடுத்த செம்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ வேணா செக் பண்ணி பாரு. இப்போ இன்னொரு செம் எடுத்தோம்னு வச்சுக்கேன். அதுக்கு நிச்சயமா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் predict the order of reactivity SN1, SN2, the 4 isomeric bromobutanes கொடுத்துருக்கான். என்னென்ன? தட் இஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கான். CH3, CH2Br, CH3. அப்போ இதுல பார்த்த மாத்திரத்திலே நம்ம சொல்லிடலாம் எது வந்து SN2 மெக்கானிசத்தை ஃபேவரபிளா இருக்கும். எது ஃபேவரபிளா இருக்கும்? எது பிரைமரியா இருக்கோ அதுதான். ஸோ பிரைமரியா இருக்கு அப்படின்னாக்க அப்போ இந்த இடத்துல CH2Br இருக்கிறது தான். புரியுது? அப்போ இது வந்து செகண்டரி ஆயிடுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மாறி மாறி வர்றதுனால அப்போ நமக்கு அப்போ அந்த பிரைமரி செகண்டரியை தான் ஐடென்டிஃபை பண்றோம். வேற எதுவுமே கிடையாது இதுல. இது என்டையர் குரூப் பார்த்தாலே பிரைமரி செகண்டரியை பேஸ் பண்ணி தான் வரும். புரியுதா? அதுக்கப்புறம் இந்த இடத்த தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தேன். இப்போ நமக்கு SN2 தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் SN1. அது நீங்க டெவலப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா? புரியுதா? ரைட். இப்போ SN2 SN1 ஐ மீன் ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வருவோம். இப்போ இதுல முக்கியமான ஒண்ணுமே இல்ல. ஒரு புக்கை படிக்கிற அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டே வா. எது இதெல்லாம் தெரியலையோ கார்டு எடுத்து வச்சுக்க. அது ஏது நீங்க என்ன பண்றீங்கன்னா டேர்ம்ஸை மட்டும் ஏதாவது ஒரு புக்ல இருந்து பின்னாடியில இருந்து இல்லைன்னா ரெஃபரன்ஸ்ல இருந்தோ அப்படி எடுத்து அப்படியே எழுதுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும்னா எது தெரியலையோ அதுதான் வெயிட்டேஜ் கொடுக்கணும். இப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி,
கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ, அப்ப இந்த டேர்ம் நமக்கு கண்டிப்பா வேணும். கைராலிட்டினா தெரியாது. டேர்ம் 2. ரிட்டென்ஷன் என்னது அது ரிட்டென்ஷன்? இன்வர்ஷன் என்னது அது இன்வர்ஷன்? ரெசுமைசேஷன் தெரியாது. ஸ்டீரியோ கெமிக்கல்னாலே தெரியாது. இல்லையா? இத்தனை விஷயங்கள் இத தாண்டி நீ போயிட முடியும்னு நினைக்கிற? டேர்மே தெரியாதாம். நீ அதுக்கப்புறம் உள்ள புகுந்து என்ன பண்ண போற? அப்ப அந்த டேர்ம் ஃபெமிலியாரிட்டி இருக்கணும். ஸோ ஆப்டிகல் ஆக்டிவிட்டின்னா என்ன? அது ரொம்ப முக்கியம். லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ. ஒரு ஆப்டிகல் ஆக்டிவிட்டின்னா என்ன? இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு லைட் இப்படி டிராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைட் இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்னா, இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். ஆனா இதோட வைப்ரேஷன்ஸ் என்ன ஆகுது? ஏன்னா இந்த லைட் எல்லாம் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் சொல்றோம். அப்பனா வெர்டிகல் பிளேன்ல வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி வைப்ரேட் ஆகலாம்ல. அப்புறம் இந்த மாதிரி வைப்ரேட் ஆகலாம். அப்புறம் இந்த மாதிரி வைப்ரேட் ஆகலாம். அப்ப இது எல்லாமே என்னன்னாக்கா தட் இஸ் பர்பண்டிகுலர் பிளேன். இதுதான் பர்பண்டிகுலர் பிளேன். நான் இதை வரைய முடியாதுன்றதுனால இப்படி ஸ்லாண்டிங்கா போட்டிருக்கேன். ஆக்சுவலா இதை சொல்லணும்னாக்கா இப்போ ஆஹ், இப்போ இதை பேஸ் பண்ணியே சொல்றேனே. இதுதான் லைட் இப்படி போகுது அப்படின்னா இதுதான் பர்பண்டிகுலர் பிளேன். இது புரியுதா? லைட் இப்படி போகுது. இது பர்பண்டிகுலர் பிளேன். இந்த பர்பண்டிகுலர் பிளேன்ல நான் வைப்ரேஷன் சொன்னேன்ல, எப்படி போகுது? இந்த லைட் வந்து இப்படி வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகும். இப்ப புரியுதா? ஓகேயா? இது நானே இப்படி ஸ்லாண்டிங்கா இப்படி காமிச்சிருக்கேன். இப்படி வச்சாக்கா உன் கண்ணுக்கே தெரியாதுன்றதுனால இப்படி லைட்டா அதுதான் இந்த இது. புரியுதா? ஸோ அப்ப இந்த மாதிரி இதுதான் பர்பண்டிகுலர் பிளேன். கான்செப்ட் புரியுதா? அப்ப இது எப்படி ஆகலாம்? இப்படி இப்படி வைப்ரேட் ஆகலாம். இப்படி இப்படி வைப்ரேட் ஆகலாம். இந்த பக்கம் இப்படி வைப்ரேட் ஆகலாம். இப்படி வைப்ரேட் ஆகலாம். அதை தான் இப்படி நான் இப்படி போடுறேன். இதுதான் விசுவலைஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ டீச்சர்ஸ்ட்ட கேட்கிறப்போ, இல்ல டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றப்போ, அது கொஞ்சம் அக்கம் பக்கம் பேசாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். கவனி. ஸோ இப்ப இதுதான் என்னது? பிளேன்னா என்ன ஆயிருக்கு? வைப்ரேட் ஆயிருக்கு. எல்லா டைரக்ஷன்லயும். அத பர்பெண்டிகுலர் பிளேன். நான் சொல்றது பர்பெண்டிகுலர் பிளேன்லயும் எல்லா பக்கம். அப்போ இது வந்து ஒரு நார்மல் லைட். ஒரு ஆர்டினரி லைட்டு எப்படி பிஹேவ் பண்ணுது? இப்படி பிஹேவ் பண்ணும். இது புரிஞ்சுதா? இத என்ன பண்றதுன்னா, ஒரு நிக்கோல் பிரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வழியா அப்படி அனுப்பிச்சா ஒரு சீப்பு மாரின்னு வச்சுக்கோ. ஒரு சின்ன கேப் மாரி. அது என்ன பண்ணும்னாக்கா 2ஆ பிரிச்சு போடும். இந்த நிக்கோல் பிரிசம் அப்படிங்கிறது என்ன 2ஆ பிரிச்சிரும். எப்படி பிரிக்கும்? இப்படியும், இப்படியுமா பிரிச்சிரும். இந்த இடத்துல இப்ப நான் செலக்டிவா ஒரு வெர்டிகல் வைப்ரேஷன், ஹொரிசான்டல் வைப்ரேஷன் மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ வெர்டிகல் வைப்ரேஷன்லாம் இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும். புரியுதா? ஹொரிசான்டல் வைப்ரேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும். இந்த மாரி இந்த பிளேன் ஆஃப் வைப்ரேஷன்ஸ 2ஆ இப்படி பிரிச்சிருதுல்ல, இது பேரு தான் என்னது? பிளேன் போலரைஸ்ட் லைட். இப்ப புரியுதா? பிளேன் போலரைஸ்டு லைட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்ட நம்ம எடுத்துக்கிறோம். இத நான் ஃபர்தரா இன்னொரு கார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பிளேன் போலரைஸ்ட் லைட் வந்துருச்சு. அத ஒண்டி நான் எடுத்திருக்கேன். இப்படி போயிட்டு இருக்க லைட் வைப்ரேஷன். இதுதான் என்னது? பிளேன் போலரைஸ்ட் லைட். இப்படி போயிட்டு இருக்கு. புரியுதா? இத நான் என்ன பண்றேன்? ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ் சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன் மாரி ஏதாவது ஒரு ஆப்டிகலி ஆக்டிவ் சொல்யூஷன்ல போட்டா, அது என்ன பண்ணும்னா, ரொட்டேட் பண்ணும். இந்த பிளேன். என்னன்னா, ஒண்ணு இப்படி ரைட்ல ரொட்டேட் பண்ணலாம். லெஃப்ட்ல ரொட்டேட் பண்ணலாம். இப்படி போக வேண்டியதுக்கு பதிலா இப்படி லெஃப்ட்ல ரொட்டேட் ஆகும். இல்லாட்டினாக்கா இப்படி வர்றதுக்கு பதிலா ரைட்ல இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி லெஃப்ட்லயும் ரைட்லயும் ரொட்டேட் ஆகுறது தான் டி ஃபார்ம், எல் ஃபார்ம்னு சொல்றோம். புரியுதா? இந்த மாதிரி ஏன்னா அதோட நேச்சர் புரியுதா? சில இது வந்து ரைட்ல ரொட்டேட் ஆகும். அத வந்து டி ஐசோமர்னு சொல்றோம். அத பேஸ் பண்ணி அந்த சொல்யூஷனே நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். புரியுதா? இன்னொன்னு வந்து எல் ஐசோமர். இந்த 2 சேர்ந்தது தான் டிஎல் ஐசோமர். அது வந்து என்ன ஆப்டிகல் இன்ஆக்டிவ் ஆயிடுது. இந்த 2 சேர்ந்தது தான். அதுதான் என்ன ரெசிமைசேஷன் சொல்றோம். புரியுதா? 2யும் மிக்ஸ் பண்றப்ப பிளஸ், மைனஸ் ஒண்ணோட ஒண்ணு கேன்சல் ஆயிடுது இல்லையா? ஸோ அப்ப 2 மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ரெசிமைசேஷன்றது அதுதான் கான்செப்ட். இன்வர்ஷன்னாக்கா தட் இஸ் அத அப்படியே பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும் அப்படி இன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கைராலிட்டி. கைராலிட்டின்னா என்ன? சரி சார், இந்த ஆப்டிகலி ஆக்டிவ் இருக்கே, இது எந்தெந்த காம்பவுண்ட்ல அந்த மாதிரி பண்ணும்னா, எந்தெந்த காம்பவுண்ட்ல ஆர்கானிக்ல பர்டிகுலரா கார்பன்ல ஒரு கைரல் கார்பன் ஆட்டம் இருக்கும். அது என்ன கைரல் கார்பன் ஆட்டம்? கைரல் கார்பன் ஆட்டம் அப்படின்னா
கார்பன் ஆட்டம் attached to different ஐ மீன் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏன்னு இருக்கலாம், இங்க பின்னு இருக்கலாம், இங்க டின்னு இருக்கலாம், இங்க ஈன்னு இருக்கலாம். இல்லைன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸா இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி டிஃப்ரெண்டா அது அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். புரியுதா? அப்போ ஒரு ஆப்டிகல் ஆக்டிவிட்டி நடக்கணும்னா த பிரசன்ஸ் ஆஃப் அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம், அதுதான் கைரல் கார்பன் ஆட்டம் சொல்லுவோம். புரியுதா? அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம்னா அதை இண்டிகேட் பண்றது இந்த மாதிரி சி ஆஸ்ட்ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போட்டாங்கன்னா சி ஆஸ்ட்ரிஸ்க் போட்டாலே ஓகே, அது வந்து ஆப்டிகலி ஆக்டிவா இருக்க போகுது நமக்கே தெரிஞ்சு. இது மீனிங் புரியுதா? இப்ப நான் எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன். எது எதெல்லாம் சொன்னேன்? அதாவது ஆப்டிக்கல். ஸோ இப்போ அந்தந்த இடத்துல நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா வரும். ஆப்டிக்கல். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான்? Stereochemical aspects of a nuclear substitution reaction in order to understand the okay basic electrochemical notations. So இந்த notations நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்லுவேன். அப்போ இந்த நொட்டேஷன் சொல்றப்ப நான் என்ன சொன்னேன்? டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்னா பிளஸ், லீவோ ரொட்டேட்டட்னா மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத அங்க இண்டிகேட் பண்றோம். புரியுதா? ரைட். இப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வருவோம். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை நான் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா இதை எக்ஸாம்ல நீங்க எழுதணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் சொல்லிட்டேன் புரியுற மாதிரி, புரிஞ்சு போச்சு. இது எப்படி எழுதுறது? இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்து ஆன்சர் ஷீட்ல இப்படி ஒட்டி பென்சில் எடுத்து சொருவி இதெல்லாம் பண்ண முடியுமா என்ன? ஸோ அப்போ நாம டெக்ஸ்டுவலா அதை எப்படி எடுத்துட்டு வருது, வார்த்தையில அதை எப்படி எடுத்துட்டு வருது, ரொம்ப முக்கியம். அதானே எதிர்பார்க்குறாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த டெஃபினேஷன் எக்ஸாக்டா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுல நான் யூஸ் பண்ண லாங்குவேஜ்ல அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பாரு, கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இதுல உள்ளதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? என்னது இது பாரு, பிளேன் போலரைஸ்ட் லைட் சொன்னா, ப்ரொடியூஸ்டு பை பாசிங் ஆர்டினரி லைட் சொன்னா கரெக்டா? அப்போ நிக்கோல் பிரிசம் சொன்னா, அப்ப இந்த நிக்கோல் பிரிசம் யூஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி பிளேன் போலரைஸ் லைட் வரும்னு சொன்னேன். புரியுதா? அப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த பிளேன் போலரைஸ் லைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த பிளேன் போலரைஸ் லைட்டை வச்சு ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூஷன் உள்ள ஒரு காம்பவுண்ட் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா அது வழியா அனுப்புறப்போ என்ன ஆகுது? அந்த பிளேன் போலரைஸ் லைட் அதோட பிளேன் வந்து எய்தர் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ரொட்டேட் ஆகுது. இந்த பினாமினன் தான் என்னது? ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இதை நம்ம வேர்டிங்ல சொல்லணும். நீ வார்த்தையை வச்சு அடுக்கு தானா வந்துடும். சாட் ஜிபிடியில் நீ ஒரு ப்ராம்ப்டிங் பண்ற மாதிரி பண்ண, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வேர்டிங்ல அட்டகாசமா வரும். என்ன நல்லா சொன்ன சொல்லு பார்ப்போம். இப்போ நான் அதை வர வச்சிடறேன் பாரு. வாட் இஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி டெஃபினிஷன் நான் கொடுக்க போறேன். இதுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அதை அடுக்க என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டினரி லைட், அதை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். புரியுதா? அதுக்கு அடுத்தது என்னது? இதை வந்து ஒரு நிக்கோல் பிரிசம் வழியா அனுப்புறப்ப ஓகேயா என்ன ஆகுது? அது வந்து பிளேன் போலரைஸ் லைட்டா மாறுது. செலக்டிவா எடுத்துட்டு வருது. பிளேன் போலரைஸ்னா ஒரு பிளேனை மட்டும் செப்பரேட், போலரைஸ்னா செப்பரேட் பண்ணுன்னு அர்த்தம். ஒன்னா இருக்கிறத ரெண்டா பிரிச்சு போடுறான்னு இல்லை, ஒன்னா இருக்கிற குடும்பத்தை அவன் உள்ள வந்து சிதைச்சு ஒன்னா இருக்கிற தேசத்தை ரெண்டா பிரிச்சு போடுவான் சில பேர். இப்போ நாட்டில் நடக்கிறது தானே. ஸோ போலரைஸ்டு இதெல்லாம் தூண்டி விட்டுருவான். ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவன் இடையில எவனாவது தேர்ட் பார்ட்டி உள்ள போந்து ஒன்னு அவனை பத்தி இப்படி சொன்னா இவனை பத்தி அப்படின்னா அவள் தான் போச்சு. அது எதையாவது ஒன்றை போட்டு சொன்னோம்னா இன்னும் சரியாயிடும். ஸோ ரெண்டா பிரிஞ்சிடும். ஸோ இதுதான் போலரைஸ்டுன்றது மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டா பிரிஞ்சிருச்சு, பிளஸ் மைனஸ் பிரிஞ்சிருச்சு. ஸோ பிளேன் போலரைஸ்டு. ஸோ பிளேன் போலரைஸ்டு ஒரு பிளேன் இன்னொரு பிளேன். அப்போ எல்லா பிளேனும் ஒன்னா இருந்தது, தனித்தனியா பிரிஞ்சு போச்சு. இதுதான் பிளேன் போலரைஸ்டு. புரியுதா? அடுத்தது ஸோ இது நான் அடிக்கிட்டேன் பிளேன் போல. இப்போ இது சில பேர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதெல்லாம் சொல்லியிருப்பான். ஆனா இதுவே பாதியிலே நிப்பாட்டுக்கும். வாட் இஸ் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி? Outline light when it is a positive Nicol prism, you are getting a plane polarized. அது வேற நான் கேட்ட சொன்னதெல்லாம் அவனும் போட்டுவான். என்னடா டெஃபினிஷன்? நீ அதெல்லாம் எழுதக்கூடாது. எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம சொல்றோம். புரியுதா? திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்க கூடாது. ஸோ அப்போ ஆர்டினரி இது கீ வேர்ட்ஸ் இது ஞாபகம் வச்சுக்க. ஆர்டினரி லைட் ஓகே, நிக்கோல் பிரிசம் வழியா அனுப்புற ஓகே, அப்போ பிளேன் போலரைசேஷன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வர்றதுதான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியே. புரியுதா? இப்பேற்பட்ட இந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டை என்ன பண்றோம்? இதை வந்து
என்ன பண்றோம்னா ஒரு ஆப்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூஷன்ல பாஸ் பண்றப்போ புரியுதா? இது வந்து என்ன நான் எல்லாம் ஷார்ட் ஃபார்ம்லயே எழுதி வரேன். ஆப்டிக்கலி ஆக்டிவ் நீயும் ஓஏஎஸ்ன்னு போடு. அப்புறம் நீ எக்ஸாம்ல எழுதுறப்ப அது ஐஏஎஸ்ன்னு போடு. இதுதான் நடக்கும். வேற என்ன பண்ணும்? உடனே கையோட எழுதணும். ஸோ வாட் இஸ் ஓஏஎஸ்? இதெல்லாம் அப்ரூவ்டா இருந்தாலும் கிடையாது. இது என் சொந்த இது. நான் ஷார்ட் ஃபார்மா நான் எழுத சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இப்படி எழுதுறேன். நீயும் அதே மாதிரி என்னை விட பழுத்த சோம்பேறியா மாறிடாது. ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூஷன். காட் இட் ரைட். இப்போ இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூஷன்றது இதுக்கு என்ன கண்டிஷன்? இது வழியா அனுப்புறப்போ இது என்ன ஆயிடும்? ரெண்டா பிரிக்கும். ஒன்று வந்து பிளஸ் ரொட்டேஷன், இன்னொன்று மைனஸ் ரொட்டேஷன். ஒன்று வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷன், இன்னொன்று லீவோ ரொட்டேஷன். இந்த ஃபினாமினன் பேரு தான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ புரியுதா? அப்ப இதை வந்து ஒரு வேர்டா சொல்றப்ப த phenomenon ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் plane polarized light when it's passed through optically active solution is called optical activity. That's it. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்றது இதுதான். அதுல இருந்து வரக்கூடியது தான் ஐசோமர். இப்ப இந்த இது இருக்குல்ல, இதை தான் என்ன சொல்றோம்? ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்றோம். இப்போ மீனிங் புரியுதா? இந்த ரெண்டு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸும் ஒரே ரேஷியோல 50-50 சேர்ந்து இருந்ததுன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா போயிடும். மீனிங் புரியுதா? அதை தான் ரெசிமிக் மாடிஃபிகேஷன் சொல்றோம். அதை ரெண்டா பிரிக்கிறதா ரெசல்யூஷன் சொல்றோம். ரெண்டா பிரிக்கிறோம். புரியுதா? ஸோ அப்போ இந்த ரெண்டும் ஈக்குமோலரா இருந்ததுன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கும். டியும் எல்லும் ஈக்குமோலரா மிக்சரா இருந்ததுன்னா அது பேர் தான் என்ன? ரெசிமைசேஷன். இந்த மாதிரி மாத்துறதுக்கு தான் ரெசிமைசேஷன். அந்த ப்ராசஸ். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ஆப்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூஷன் இன்டு ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் சொல்யூஷன் பை மிக்சிங் டி அண்ட் எல் ஈக்குவலி. புரியுதா? அதுதான் என்ன சொல்றோம்? அதை அப்படியே ரிப்பீட் பண்ணோம்னாக்கா அது ரெசல்யூஷனா மாறிடும். ரிசால்விங் அப்படின்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. புரியுதா? ஓகே. ஸோ நீங்க மறுபடியும் இப்ப நான் சொல்லிட்டேன் ஈஸியா. அது டெக்ஸ்ட் புக்ல எடுத்து அது என்ன சொல்லியிருக்கான்றது பாரு. புரியுதா? கவனிங்க. இப்ப மறுபடியும் எடுத்துட்டு போ. இந்த மாதிரி உங்களுக்கு எழுத்து கூட்டி ஏ பி இப்படின்னா சொன்னா அப்பதான் படிப்பேன்னாக்கா 4 வருஷமா படிக்கலாம் +2. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கவனி. ஸோ பிளேன் போலர் இப்போ இந்த 4 முக்கியமான பாயிண்ட்லாம் சொன்னேன். அதுக்கு அடுத்தது இங்கே வா. எப்போதுமே பாயிண்டா எடுக்கு, அதை பிடிச்சிக்கோ, அப்படியே அதில் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துடலாம். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பிளேன் ஆஃப் போலரைஸ்ட் லைட். இன்னும் கொஞ்சம் பெருசாகணுமா? கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவ. கவனி. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பிளேன் ஆஃப் உனக்கு என்னென்னலாம் டவுட் வரும் நானே சொல்லியிருக்கேன். படிக்கிறப்ப அதெல்லாம் வரத்தான் செய்யும். இது என்ன பிளேன் ஆஃப் பிளேனா? அதுக்கப்புறம் போக மாட்டா நம்ம ஆளு. பிளேன் ஆஃப் பிளேன் அது என்னது? இப்ப நான் சொன்னதுனால சரி நீ சொல்லு. பிளேன் ஆஃப் பிளேன் அப்படின்னா என்ன? பிளேன். அது ஃபுல்லா படிக்கணும். அரை குறையா நிப்பாட்டக்கூடாது. நம்ம பண்ணுவோம். புரியுதா? ஸோ அது கன்ஃபியூஷன் வர்றதுக்கு இதெல்லாம் சான்ஸ் இருக்கு. ஸோ பிளேன் ஆஃப் பிளேன் போலரைஸ்டு அப்படின்னு படிக்கணும். அப்ப பிளேன் போலரைஸ்டு லைட்ன்றது உனக்கு புரிஞ்சுதா? யாராவது சொல்ல முடியுமா? பிளேன் போலரைஸ்டு லைட்னா என்ன? சொல்லுங்க பார்ப்போம். வர்னாக்கல் லாங்குவேஜ்ல உங்களுக்கு என்ன தெரியுதோ தெளிவா சொல்லு. யாராவது ஒருத்தர் இத்தனை பேர் இருக்கீங்க. பிளேன் போலரைஸ்ட் லைட் யாராவது ஒருத்தர் நான் மாங்க என்னென்னமோலாம் போட்டு இந்த குச்சி எடுத்து இதுல கார்டுல சொருவி என்னென்னமோலாம் பண்ணியிருக்கேன். இது வேணா நான் இண்டிகேட் பண்றேன். இப்ப முதல்ல அது புரிஞ்சுக்கிட்டானா பார்ப்போம். இருபத்தஞ்சு இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதனால தான் இப்ப நம்ம வந்து பைலிங்குல நான் களத்துல இறங்கி வரேன். இது நான் வந்து இந்த கெமிஸ்ட்ரி லெசன் சொல்லி தரதுல யாருக்கு சொல்லி தரேன்னா நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். அதனால தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வச்சு செஞ்சுட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து டெல்லிக்காரன் எனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. கேட்டா அவனுக்கு ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லுவான். அவன் ஏதாவது ஹிந்தி போலியேனாக்க தெரியாது எனக்கு. புரியுது? ஏன்னா அவனுக்கு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சா நல்லதுதான். ஸோ பைலிங்குவல நம்ம கத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதா? ஸோ அதனால நல்லா கத்துக்கோ. கவனி.
இப்போ நான் வந்து பிரிட்டிஷ்ல உள்ள ஸ்டூடெண்ட்டுக்காக எடுக்கிறேன் இல்லையே. உங்களுக்கு அதான் பர்பஸ் வந்து அதுதான். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் நல்லா உழைச்சி போகணும்ட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே சொல்லு. இப்போ ஒரு ஆர்டினரி லைஃப் ஒரு ஆர்டினரி லைஃப் சொல்லு. ஆர்டினரி லைட்னா என்னன்றதை முதல்ல சொல்லு. இப்போ இதுல இருந்து இப்போ ஆர்டினரி லைட் காமிச்சிருக்கு. காமிச்சிருக்கு. எனக்கு இது வேணும், இதை பேஸ் பண்ணி சொல்லு. ஆர்டினரி லைட் நான் காமிச்சிட்டேன்பா. இப்போ இந்த லைட் எங்க இருந்து எங்க போகுது? கீழே இருந்து மேல போதா, மேல இருந்து கீழே வருதா? லெஃப்ட்ல இருந்து ரைட் வருதா? ஏன் எனக்கு இதை பார்த்து சொல்லு. லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போதா, ரைட்ல இருந்து லெஃப்ட்ல போதா, கீழே இருந்து மேல போதா, மேல இருந்து கீழே வருதா? எப்படி வருது? சூப்பர். லைட்டோட டைரக்ஷன் தப்பு. நான் கேட்டது புரிஞ்சுக்கோ. கீழே இருந்து மேல போகுதா? புரியுதா? இததான் கீழே இருந்து மேல போகுது. இதை வெர்டிகலா நம்ம சொல்றோம். வெர்டிகலா போகுது. கீழே இருந்து மேல போகுது. நான் இப்படி வச்சேன்னா அது ஹொரிசாண்டலா சொல்றாங்க. இப்படி பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்தது. நான் இப்படி வச்சு ஏன்னா இது தெரியுமேன்ட்டு சொல்லிட்டு இப்ப லைட் என்ன வந்து கீழே இருந்து நான் இப்படி வச்சு காமிச்சேன்னா எங்க தெரியலையேம்பா. அதனால தான் இப்படி வைக்கிறேன். எப்படி இப்படி எந்தெந்த ஆட்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாதோ அந்த நம்புக்கும் தெரியணுன்றதுக்காக தான் எப்படி புரியுதா? ஸோ அப்போ கவனிங்க. ஸோ அப்போ கீழேருந்து மேலே போகுது லைட்டு. இது என்ன சொல்லுவோம்? இந்த லைட்டு ப்ரொசீட் ஆகுறத நான் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணுவேன். எமர்ஜென்ட் ரே ஓகே. வேற ஏதாவது ப்ராபகேஷன் வார்த்தையை யூஸ் பண்ணு. புரியுதா? ப்ராபகேஷன் அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட். நாட் ப்ராப்பர் லெஃப்ட் போயிட்டு இருக்குல்ல ப்ராபகேஷன். ஸோ ப்ராபகேஷன் நோட் பண்ணிக்க. ப்ராபகேஷன் அடுத்தது அட்வான்ஸ்மெண்ட். ப்ராபகேஷன் என்ன? அட்வான்ஸ்மெண்ட் ப்ரொசீடிங். முன்னேறி செல்க, முன்னேறி போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த லைட்டு கீழேந்து மேல் பக்கமா இப்படி போயிட்டு இருக்கா? ரைட். சொல்றாப்பா கங்கேஷ். சொல்லு சீக்கிரமா, டைம் ஆகுது. ஏன்டா ஊருக்கு முன்னாடி நிக்கல் கொடுத்தது? இப்ப நம்ம ஆர்டினரி லைட்டை முதல்ல டிஃபைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆர்டினரி லைட்டை டிஃபைன் பண்ணோம். இது வந்து அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. ஆர்டினரி லைட்டே சொல்ல தெரியும். பிளேன் போல பண்ணலாம். ஆர்டினரியா இருக்கும் அதுதான் ஆர்டினரி லைட். இதெல்லாம் எனக்கு இதை தெளிவா சொல்லி ஆகணும், இல்லைன்னா விட மாட்டான். தப்பு. கவனி புரியல, மறுபடியும் கேட்டுக்கீங்க. நான் சொல்றேன் ரிப்பீட் பண்ணேன். இப்போ கீழே இருந்து மேல போகுது லைட். இதுல இந்த லைட் யூஸ்வலா இதை ஏன் நாம வந்து டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் சொல்றோம்? அத முதல்ல நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவி எல்லாம் கிடையாது. அத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. புரியுதா? இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் பர்பெண்டிகுலர் பிளேன்ஸ். அந்த வார்த்தையை நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அங்க பாரு உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டா. கவனிங்க. பர்பெண்டிகுலர் வார்த்தை வரலன்னா அவுட், அதே அவுட்னு அர்த்தம். அப்ப அந்த வைப்ரேஷன் வைப்ரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அன் ஆர்டினரி லைட் இன் அ பர்பெண்டிகுலர் ஃபேஷன். அதனாலதான் அது பேரு டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன். புரியுதா? லாங்கிடியூடல் வைப்ரேஷன் என்னது? அது போற சைட்லயே வைப்ரேஷன் இப்படி ஆயிட்டு போகும். இப்ப புரியுதா? வைப்ரேஷன் என்ன? ஒரு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். வைப்ரேஷன் என்ன? ஒரு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். இப்படி போகும் அப்படி போகும், இப்படி போகும் அப்படி போகும். நம்ம மனசே வந்து வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. நம்ம தாட் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறப்ப இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்ற புரியுது? அப்போ ரெண்டு மேக்சிமம் பாயிண்ட்டுக்கு இடையில நம்ம ஆசிலேட் ஆகிட்டே இருக்குல்ல. அதனாலதான் சிம்பிள் பெண்டுலம் ஆசிலேஷன் ஒரு வைப்ரேஷன் சொல்றோம். இப்போ மீனிங் புரியுதா? அப்போ இந்த லைட் என்ன? இந்த வைப்ரேஷன் இந்த பக்கம் போலாமா இல்லாட்டா அந்த பக்கம் போலாமா? போலாமே. இப்படி வைப்ரேஷன் அப்படி இப்படி இப்படி வைப்ரேஷன் ஆயிட்டு இந்த லைட் தனக்குள்ள பேசிக்கிற மாதிரி அப்படி விசுவலைஸ் பண்ணி என்ன பண்ணி சொல்லுது. அதுக்கு அடுத்தது அதோட நின்றுடுமா? இப்படியே இல்ல, இப்படி வைப்ரேஷன் ஆகும். இப்ப புரியுதா? மீனிங் புரியுதா? அடுத்தது இப்படி வைப்ரேஷன் ஆகும். அடுத்தது இப்படி வைப்ரேஷன் ஆகும். இப்ப மீனிங் புரியுதா? நல்லா புரிஞ்சுதா? இது எப்படின்னா இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. தண்ணி இப்படி பைப்பு மேல போகும். பைப்ல பிடிச்சிட்டு மேல நான் இந்த மேல போற ஒரு பைப்பை இப்படி அழுத்தினேன்னு வச்சுக்கீங்க, அந்த தண்ணி எப்படி ஸ்கேட்டர் ஆகும்? அப்படிதான் வைப்ரேஷன். இப்ப மீனிங் புரியுதா?
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அது அதோட வைப்ரேஷன் அப்படி இருக்குன்றது நீ அடைச்சதுனால தான் தெரியும், அதர்வைஸ் தெரியாது. அப்படிதான் டிராவல் ஆகும். இப்போ மீனிங் புரியுதா? ரைட். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் நீ நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது மீனிங் புரியுதா? ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் அதுதான் இந்த இடத்துல லைட்டோட ஒரு நேச்சர். இது என்ன பண்ணுது? இது மேல ஒரு நிக்கோல் பிரிசத்தை வைக்கிறோம். மேல ஒரு நிக்கோல் பிரிசம் வைக்கிறோம். இந்த நிக்கோல் பிரிசம் வைக்கிறப்ப நான் ஆக்சுவலா ஒரு இது கத்திரிக்கோள் சிசர் எதையுமே சொல்ல மாட்டேங்குது. வாங்கி வர வேண்டாம். கவனி. இப்ப என்ன பண்ற? இந்த இடத்த ஒரு கட் பண்றேன். ஒரு ஸ்லாட் மாதிரி போட்டுக்கிறேன். கவனிங்க. டிசைன் நல்லா புரிஞ்சுக்கிறது. இப்போ இது கவனிங்க எப்படி இருக்கு. இப்ப நீயே சொல்லு, இந்த இடத்துல நிக்கோல் பிரிசம் இப்படி வந்ததுன்னா எந்த வைப்ரேஷன்லாம் இது வழியா வெளியில வரும்? இந்த வைப்ரேஷன் மட்டும்தான். கரெக்டா? இப்படி வச்சேன்னு வச்சுக்க, எந்த வைப்ரேஷன் வெளியில வரும்? அப்ப இது ஹொரிசாண்டல் வைப்ரேஷன் மட்டும் வரும், இது வெர்டிகல் வைப்ரேஷன் மட்டும் வரும். இதுதான் நிக்கோல் நிக்கோல் பிரிசத்தோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ இது வழியா வந்ததுன்னா அப்ப அதெல்லாம் அஃபெக்ட் ஆயிடுது இல்ல. அஃபெக்ட் ஆனா அதுல அந்த பக்கம் ஓடி போயிடு. அப்ப இதை மட்டும் தான் அலோவ் பண்ணுவேன். அப்ப இந்த லைட்டு இப்ப என்ன பண்ணும்? இந்த பக்கம் உள்ள வைப்ரேஷனை மட்டும் அலோவ் பண்ணும். இதுதான் பிளேன் போலரைஸ்டு. ஜிகு 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 இப்படி வந்துட்டு இருக்கு. இப்ப இத குறுக்க மடக்கி கவனிங்க. குறுக்க மடக்கி நீ என்ன பண்ற? மறுபடியும் நிக்கோல் பிரிசத்தை இப்படி வச்சுட்டேன்னு வச்சுக்க, பிளாக் ஆயிடும், வராது. ஆனா இப்படி வச்சுன்னா அலோவ் பண்ணும். அப்போ ஒரு லைட்டு போலரைஸ்டா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு அனலைசர் தேவைப்படுது. இதே நிக்கோல் பிரிசத்தை மேல தூக்கி வச்சோம்னு வச்சுக்கேன், அது அனலைஸ் பண்ணும். இது போலரைஸ்டா இல்லையா? போலரைஸ்டா இது வழியா பூந்து வந்துரும்ல இல்லையா? அப்போ இப்படி வச்சிட்டோம்னா அது இதுக்கு தகுந்த போலரைசேஷன் கிடையாது. இது புரியுதா? ரைட். இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட் ஒன். இப்போ இந்த வைப்ரேஷன் இப்படி இப்போ நம்ம வெர்டிகல் வைப்ரேஷன் மட்டும் அலோவ் பண்றோம். இந்த வெர்டிகல் வைப்ரேஷன்லாம் சேர்ந்து இப்படி போகுது இல்ல. திஸ் இஸ் கால்ட் பிளேன் போலரைஸ்ட் லைட். இப்போ புரியுதா? ஏன்னா இந்த நிக்கோலை தாண்டி வந்துருச்சு. இப்போ இதுதான் நம்ம இது இப்போ ரொட்டேட் ஆக போகுது. எப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்க, டெக்ஸ்டோ இப்படி ரொட்டேட் ஆச்சா, இது எதை பேஸ் பண்ணி பண்ணோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் சொல்யூஷன் வச்சிருக்கேன், இது வழியா இப்படி போகுதுன்னு, இப்படி இந்த சொல்யூஷன் வச்சிருக்கேன், இது வழியா இப்படி போச்சுன்னு வச்சுக்கேன், இப்படி ரொட்டேட் ஆகுது, ரைட்ல ரொட்டேட் ஆயிருக்குப்பா, அது டெக்ஸ்ட்ரோ. லெஃப்ட்ல ரொட்டேட் ஆகுது, அது லீவோ. இதை டிசைட் பண்றது எது? இந்த சொல்யூஷன் தான். இந்த நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ரொட்டேஷன் நடக்கும். அப்போ இந்த சொல்யூஷன் இந்த பக்கம் ரைட் சைடுல ஒரு 50 டிகிரி ரொட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்கேன், உடனே நம்ம என்ன மீனிங் சொல்றோம்? ஏய், இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி சொல்யூஷன் பா, இதுதான் ஆப்டிக்கல் ஐசோமர். நம்ம அந்த லைட்டை போய் சொல்லிட்டு இல்ல, இந்த சொல்யூஷனும் சொல்றோம். ஏன்னா தட் இஸ் த ரிசல்ட். நீ ரிசல்ட்டை போய் பார்க்க கூடாது. the one which is responsible for the rotation இருக்குல்ல, அந்த சொல்யூஷன் தான் என்னது? இப்போ நான் உனக்கு இதுல எழுதியிருப்பேன். நம்ம ஆளுங்க அப்படிலாம் நினைப்பாங்க, என்ன பண்றது? ஏன்னா அந்த அந்த கிராபிக்ஸ்ல அவங்களுக்கு அந்த விசுவலைசேஷன் பத்தாது. இப்போ நான் இந்த லைட்ல இப்படி போட்டிருக்கேன்னா நல்லா பாரு. இவன் இந்த டி ஃபார்ம் எல் ஃபார்ம் போட்டிருக்கல, அவன் என்ன பண்ணுவான்? the d light is dextro rotatory isomer. தப்பு. ரொட்டேஷன் அது அது எக்ஸிபிட், அது எஃபெக்ட், அதுக்கான சொல்யூஷன் இருக்குல்ல, அதுதான் இந்த டி ஐசோமர். புரியுதா? ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்க, கவனி, மறுபடியும் சொல்றேன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? எங்கடா நம்ம பிளேன் போல போயிட்டான், இங்க இருக்கானா? இங்க இருக்கான். ஓகே, இப்படி இருக்காரு இவரு. இவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, இது வழியா வரப்போ இப்படி ரைட்ல ரொட்டேட் பண்ணிட்டார். இப்போ நான் இதை தூக்கி போட்டு இன்னொரு சொல்யூஷன் எடுக்கிறேன். அது ஏதோ தட் இஸ் பாட்டில் டூ, வேற சொல்யூஷன், இதோட சொல்யூஷன். இப்போ இது லீவோ ரொட்டேட்டரி. அப்போ இது என்ன பண்ணும்? இப்படி ரொட்டேட் ஆகும். அப்போ இதை வச்சு இந்த சொல்யூஷன் வந்து லீவோ ரொட்டேட்டரின்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ மீனிங் புரியுதா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? அப்போ இது என்ன ஃபார்ம்? லீவோ ஃபார்ம். இது என்ன ஃபார்ம்? டெக்ஸ்ட்ரோ ஃபார்ம். அப்போ இந்த டிஎக்ஸையும் சேர்த்து வச்சு ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டான்னு வச்சுக்கேன், இதை மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு ஆப்டிக்கல் ஆக்டிவா கொண்டு வந்தேன்னா அதுதான் ரெசல்யூஷன் அப்படின்னு. ஓகேவா? இப்போ மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்ப நீங்க அந்த டெக்ஸ்ட் புக் எடுத்து படிங்க சும்மா ஜம்முன்னு புரியும். ஆனா அத விட்டீங்கன்னா போச்சு. இப்போ அததான் இங்க சொல்றாங்க. என்னது எல் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு போயிடும். ஓகேவா? அதான் டெக்ஸ்ட்ரோ அதாவது கிரீக்ல வந்து டெக்ஸ்ட்ரோனாக்கா ரைட்டா ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். டெக்ஸ்ட்ரோ அப்படின்னா ரைட்டுன்னு அர்த்தம். லீவோ அப்படின்னா லெஃப்ட்ன்னு அர்த்தம். ஸோ இங்க போட்டிருக்காங்க அதுலயே டெக்ஸ்ட்ரோ, லீவோ புரியுதா? லீவோ ரொட்டேஷன்னாக்கா அது மாதிரி லெஃப்ட்ல, ரைட்ல அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகே இது இந்த பேரா ஃபுல்லா புரிஞ்சுதா? அதை தான் நம்ம என்ன சொல்றது டெக்ஸ்ட்ரோன்றதை கிளாக் வைஸ்னு சொல்லலாம். ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் புரியுதா? இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் இங்க போடுவாங்க. லீவோ ரொட்டேட்டரி ஆன்டி கிளாக் வைஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே இந்த ஃபெனோமெனா தான் என்ன சொல்றோம்? ஆப்டிகல் ஐசோமெரிசம் சொல்றோம். அப்போ நம்ம அதை சொல்ல தெரியணும். இதுதான் பெரிய பிரச்சனையே நமக்கு. ஒரு சயின்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அதை எப்படி அடுக்குறது, அதை எப்படி சொல்றது, அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க பிரச்சனை. இதெல்லாம் பிராக்டிஸ்ல தான் வரும். அப்ப அந்த புக்கை கோ த்ரூ பண்ணி அதை ஃபெமிலியரைஸ் பண்ணி எப்படி சொல்லணுமோ சொன்னீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப நான் இதுல சொல்ற பாரு, இப்ப நான் எப்படி சொல்றேன்? இப்ப இதெல்லாம் புக்கெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. நான் அந்த ஃப்ரேமிங் பண்ணி கரெக்டா அதை சொல்றேன். என்ன சொல்றேன் இப்போ? நான் வந்து ஒரு இப்போ ஐசோமெரிசம் 2 கொஸ்டின் கேட்கிறேன். ஆப்டிகல் ஐசோமெரிசம் என்றால் என்ன? யார் சொல்லுவா? 2 கொஸ்டின் இருக்கு. 3வது கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஆப்டிகல் ஆக்டிவிட்டின்னா என்ன? ஆப்டிகல் ஐசோமெரிசம்னா என்ன? ஆப்டிகல் ஐசோமர்ஸ் அப்படின்னா என்ன? சார் லெஃப்ட் எவ்வளோ பர்சன்ட் டிஎன்எஃப் 50% டிஎன்எல் சார் இப்படி எல்லாம் சொன்னா அவங்க மார்க்கெல்லாம் ஃபுல்லா போட மாட்டாங்க. நம்ம அதை எப்படி சொல்லணுமோ சொல்லு. ஆப்டிகல் ஆக்டிவிட்டி நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ஆப்டிகல் ஆக்டிவிட்டி என்ன? ட்ரெயின் போகிறது ரைட் ஏன் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு phenomenon. சின்ன சின்னதா பிட்டு பிட்டா அப்படி எடு டெஃபினேஷன் தானா வரும். நான் உங்களுக்கு சூப்பரா சொல்லி தரேன் நோட் பண்ணிக்கலாம். ஆப்டிகல் ஆக்டிவிட்டி இதை எப்படி டிஃபைன் பண்றது? கவனி தெரியுதோ? ஆப்டிகல் ஆக்டிவிட்டி எப்படி டிஃபைன் பண்றது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணோம்? பிளேன் போலரைஸ்ட விட்டுறாத. அதுதான் முக்கியம். கவனி பிளேன் போலரைஸ்ட் லைட் கரெக்டா? செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்ன? அது ரொட்டேஷன் ஆகுது. சரியா? இப்ப நமக்கு பிளேன் போலரைஸ்ட்னா என்னன்னு தெரியும். அதனால நீனு அங்க ஆர்டினரி லைட்ல இருந்து வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ மீனிங் புரியுதா? ஸோ பிளேன் போலரைஸ் லைட்டை ரொட்டேஷன் பண்ணா புரியுதா? பிளேன் போலரைஸ் லைட்டை ரொட்டேஷன் பண்ணு. எப்போ? ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் வழி. புரியுதா? ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட். அது எப்படிப்பட்ட காம்பவுண்ட்? ஆப்டிகலி ஆக்டிவ் சொல்யூஷன். அதுதான் OAS. புரியுதா? அப்ப இவர் ஸ்கிமேட்டிக்கா போட்டு பாருங்க. பிளேன் போலரைஸ் லைட் இப்படி போகுதா? இது எல்லாமே சிங்கிள் பிளேன்ல போலரைஸ் ஆகி போயிட்டே இருக்கு. இது கிராஃபிக்ஸா கூட போட்டுக்க. இது என்ன ஆக போகுது? இது ஆப்டிகலி ஆக்டிவ் சொல்யூஷன் மூலியமா உள்ள போகுது. உள்ள போறப்போ அப்படியே ரொட்டேட் ஆகுது. இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இதை தான் என்ன சொல்றோம்? டி. இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இதை என்ன சொல்றோம்? எல். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக்கா போட்டாலே உனக்கு டெஃபினிஷன் தானா வந்துடும். இட் இஸ் a phenomenon of plane polarized light rotating either right side or left side when it is passed through optically active solution. அவ்வளவுதான். கூட ஒரு phenomenon ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். என்னது இது? இட் இஸ் a phenomenon of ரிசல்ட்டுக்கு வந்து ரொட்டேஷன் ஆஃப் எது? பிளேன் போலரைசேஷன் எப்போ? when இப்படி உடனே கையில் கேட்டு பாரு தானா ஆன்சர். அருமையா டெஃபினேஷன் சொல்லிடலாம். இதெல்லாம் நீ நம்ம உட்காந்து மனம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஸ்கீமை நீ புரிஞ்சுட்டா போதும். இன்னும் வந்துடும். புரியுதா? இப்ப நீங்க உங்களை சொல்ல வச்சிருந்தேன் பாரு. என்னது? வாட் இஸ் ஆப்டிகல் ஆக்டிவிட்டி? இட் இஸ் a phenomenon ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் plane polarized light either right side or left side, அதாவது either clockwise or anti-clockwise when it is passed through optical active solution. இல்லையா? That phenomenon is called optical activity. The resulting isomers புரியுதா? For example, the isomer, L isomer சொல்றா. அதுதான் optical isomer, the resulting products. அதே மாதிரி என்னென்ன சொன்ன ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்ன்றது இந்த மாதிரி 2 விதமான ப்ராடக்ட்டை எக்ஸிபிட் பண்ணக்கூடியது தான் ஐசோமெரிசம். இந்த ஃபினாமினன் அவ்வளவுதான். ஃபினாமினன் கோட் போடும். புரியுது அது?
அடுத்தது இப்போ இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில தான் இங்க வரும் அது. இதுல இதெல்லாம் சொல்லியாச்சு. இங்க என்ன சொல்றான்? மாலிகுலர் அசிமெட்ரின்னு ஒரு வார்த்தை குடுக்குறான். கைராலிட்டின்னு குடுக்குறான். எனான்சியோமர்ஸ்ன்னு குடுக்குறான். இது என்னது அப்படின்னா, அதாவது இந்த ஆப்டிகல் ஆக்டிவிட்டி. ஆப்டிகல்னாலே நமக்கு உடனே மிரர் ஞாபகம் வந்துரும் இல்லையா? கவனிங்க. மிரர். இப்ப நம்ம 2 கை இப்படி வச்சிருக்கோம். 2 கை இப்படி காமிச்சிருக்கோம். புரியுதா? நீ வேணா கை வேணா இப்படி வச்சுக்கோ. இப்போ இது 5, இது 5. புரியுதா? இது 2 இதோட மிரர் இமேஜா தான் இது இருக்கு. என்னது? இதோட மிரர் இமேஜா இது இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. இதோட மிரர் இமேஜா இது இருக்கு. இப்போ இந்த மிரர் இமேஜ அப்படியே எடுத்துட்டு வந்து இது மேல வச்சேன்னு வச்சுக்க. கரெக்ட்டா ஃபிட் ஆகல. அதுதான் என்ன சொல்றது? நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். நோட் பண்ணுங்க. இது பேர் என்ன? கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகல. இப்படி வச்சேன்னா ஃபிக்ஸ் ஆயிடும். 5 இன்னொரு 5 மறைச்சிரும். ஆனா இது மேல இப்படியே வச்சேன்னாக்கா மறைக்காது. ஒண்ணோட ஒண்ணு சம்மந்தம் இல்லாம இருக்கும். புரியுதா? ஸோ இப்ப கை இப்படி கூப்பிட்டேன்னு வச்சுக்க, இது மறைஞ்சிரும். புரியுதா? இப்ப நான் அடிக்கடி கூட கெமிஸ்ட்ரி விளையாடுவோம். டேய் இது 5, இது 5, 5, 5 சேர்த்தா எவ்வளோ? நீ என்ன சொல்லுவ? 10. அதுதான் இல்ல 5. புரியுதா? அடுத்தது இப்ப இதையே இப்படி போட்டோம்னாக்கா வந்துரும். இப்போ இன்னொன்னு சொல்லுவ. 5 இருக்கு, 5 இருக்கு. இந்த 5 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு வரும்? நீ சொல்லுவ 0ன்னு. அதுதான் கிடையாது. 5. ஏன்? இதுதான் என்னது? இதெல்லாம் கான்செப்ட் இருக்கு. ஒண்ணும் மொக்க போறதுக்காகலாம் நான் இங்க உட்கார்ந்து இல்ல. கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா, திஸ் இஸ் கால்ட் டிசோசியேஷன்னு பேரு. இந்த கான்செப்ட்ட டீப்பா போய் பாரு. சூப்பர்ஃபிஷியலா எடுத்தீங்கன்னா அப்படிதான் கேணத்தனமா தெரியும். கவனிங்க. இப்படி இருக்கு. இது என்னது? ஒரு NaCl வச்சுக்கங்க. இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் சொல்லணும். இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆச்சுன்னா, அப்படியே 5 மோல்ஸ் 5 Na பிளஸ் 5 NaCl மைனஸா இருக்கும். அப்போ நம்ம மேத்தமேட்டிக்ஸ் தியரி எல்லாம் அடிபட்டு போயிடும் இங்கெல்லாம். புரியுதா? ஸோ நம்ம ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஸோ அப்ப இது 5 பிளஸ் 5 நம்ம என்ன சொல்றோம்? 5 மைனஸ் 5 0ன்னு ஒண்ணு வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது 10ஆ மாறும். இதுல ஒண்ணு 5, இதுல ஒண்ணு 5. ஏன்னா அந்த பேரா இருக்கிறது அப்படி டபுளா 2ஆ பிரியுதுன்னு அர்த்தம். இதுதான் பயாலஜில நம்ம அந்த DNA, RNA ஸ்பிளிட் ஆகுறதெல்லாம், குரோமோசோம்லாம் பிரியறதெல்லாம் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ அதனால ஆ அதே கான்செப்ட் தான். இப்ப இந்த இடத்துல இந்த 5 இருக்கு, இந்த 5 இருக்கு. இது ஒண்ணு மேல ஒண்ணு வைக்க முடியாதுங்கிறதுனால, இது பேர் என்ன? நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ்ன்னு பேரு. இப்ப இதே இது இந்த மாரி கிளாஸ் இல்லன்னா இதே மாரி 2 பேங்கிள் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சோம்னா, எப்படி வச்சாலும் ஒரே மாரி தான் இருக்கும். அது பேரு சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். அப்பன்னா சிமெட்ரி இருந்ததுன்னா சூப்பர் இம்போசபிளா மாறிடும். அதனால தான் எந்த விதத்திலயுமே சிமெட்ரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிறதெல்லாம் அது ஒரு அருமையான ஆ அதாவது தட் இஸ் ஆப்டிகல் ஆக்டிவ் சொல்யூஷன குடுக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துட்ட வந்து நாம இந்த நான் கைரல் ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது இதுதான். அப்போ கைராலிட்டி அப்படின்னா என்ன? கைராலிட்டினா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம் என்னது? தட் அட்டாச்டு டூ டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதுதான் என்னது? ஆப்டிகல் கைராலிட்டி தட் ரிசல்ட்ஸ் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் that is responsible for optical activity. அப்ப வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸிபிட்டிங் ஆப்டிகல் ஆக்டிவிட்டி? இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பான். என்னென்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்கணும். அதாவது கைரல் கார்பன் ஆட்டம் இருக்கணும். அதை ஏசிமெட்ரிக் அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இன்னொன்னுன்னா என்னன்னா தட் இஸ் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்புறமேட்டு எந்த விதமான சிமெட்ரியுமே அதுல இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரியார் கண்டிஷன்ஸ் இது. ஓகேவா? ஸோ இதை தான் அவ வந்து இந்த ஸ்டீரியோஸ்கோபிக்கா இதை பத்தி அனலைஸ் பண்ணி போடுறாங்க. இது எதுக்காக இப்ப நம்ம டைரக்டா இங்க அப்ளை பண்றோம்? அப்ளை பண்றப்போ இது எங்க அப்ளை ஆகுது அப்படின்னாக்கா தட் இஸ் இந்த அதாவது ப்ரொப்பனால் அப்புறமேட்டு மிரர் இமேஜ் ஆஃப் ப்ரொப்பனால். ஸோ இந்த கிளாஸை நான் டைம் ஆயிடுச்சுன்றதால நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து உங்களுடைய ரியாக்ஷன்ல எப்படி அதை கொண்டு வரோம் அப்படிங்கிறத பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெசிமிக் மாடிஃபிகேஷன் ஆர் ரெசிமைசேஷன்றது இந்த ரெண்டு சேர்ந்துருச்சுன்னாக்கா அதுல வந்து கேன்சல் அவுட் ஆகிடும் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆப்டிக்கல் கான்செப்டை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்தை இமீடியட்டா போட்டா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க?
அங்க வந்து நமக்கு எக்ஸர்சைஸ்ல கொஞ்சம் சாலிடா நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா?